நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு புலம்புறார். மத்திய அரசாங்கத்திட்டிருந்து எங்களுக்கு 2,65,000 கோடி வரணும், கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கன்னு புலம்புறார். நாங்களே 10 கோடி கடன் வாங்கி வச்சுருக்கோம், அதில் 1/4 அவங்க எங்களுக்கு கொடுக்கணும், கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு புலம்புறார். அதை எப்படி கொடுப்பாங்க? நீங்கள் தான் அவங்ககிட்ட யார்கிட்ட இருந்து பணம் வரணுமோ அவங்ககிட்டே போய் முத்துறீங்களே, மோதுறீங்களே, எந்த முட்டாலும் செய்யாத விஷயத்தை செய்கிறீங்களே. இப்போ நமக்கு யாராச்சும் பணம் கொடுக்கணும் அனுபவிச்சுக்கோங்க, போய் சட்டையை பிடிச்சா பணம் வந்துடுமா? அவன் பார்ப்பான் சட்டையவா பிடிச்ச, ஜென்மத்துக்கும் அவனுக்கு பணம் வராதும்மா. ஆக நம்ம காரியம் ஆகணும்னா கழுதியும் காலை பிடிக்கும். நீங்கள் காரியம் ஆகணும்னு இருக்குது, அவங்ககிட்ட போயிட்டு சவால் விட்றீங்க. தர்மேந்திர பிரதான டை போடா அப்படிங்கிறாரு உங்கள் தயாநிதி மாறன். தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு வந்து போராட்டம் பண்ணுறீங்க, இது நடத்துகிறீங்க. ராஜினாமா பண்ணணும்னு இதில் பார்லிமெண்ட்டில் பெஞ்சில் குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நிர்மலா சீதாராமன் பேசுனா கூக்குரல் விடுறீங்க. 2,65,000 கோடி வரணுமே, அவங்கள கொஞ்சம் ஐஸ் வச்சு வாங்கிக்கணுங்கிற நினைப்பு இருந்தால் தானே. முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் அது மத்திய அரசாங்கத்தை பகிச்சிக்கவே மாட்டாங்க. அவங்க தயவு வேணும்ப்பா, வெள்ளம் வந்துருச்சு, பணம் தேவைப்படும், அவங்க தயவு வேணும். எவனாச்சும் மோதுறானா இந்தியாவில்? இந்த ஒரிசாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இது பக்கா எதிர்ப்பாக இருந்தார் பாஜக. ஆனால் சந்தக தயார் பண்ண மாட்டார், மோடிட்டு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்குவார். அப்போ தானே காரியம் நடக்கும். நீங்கள் முட்டாள்கள், உங்கள் முட்டாள்தனத்தால் தமிழ்நாடே குட்டிச்சவராக்குறீங்க. பணம் கொடுக்க வேண்டிய நிதி மந்திரியவே கிண்டல் அடிக்கிறீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு பணம் கிடைக்கும்? அதனால் பணம் வரவில்லை என்பதற்கு காரணமே உங்களுடைய முட்டாள்தனம், திமுக ஆட்சியின் முட்டாள்தனம். அவர்களுடன் மோதுகின்ற மோதல் போக்கை நீங்கள் கடைப்பிடிக்கின்ற காரணத்தால் தான் மத்திய அரசாங்கத்திலிருந்து பணம் வருவதற்கு தாமதமாகிறது.